ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிஸ் கலாட்டா. ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அவங்க கூட பேசி. ஸோ இன்றைக்கி வந்து என்னுடைய ஒரு மெமரபுளான மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். வாகமான் ட்ரிப் பிளான் பண்ணி போயிட்டு வந்தேன். ஸோ அதை தான் வந்து இங்கே போட்டிருக்கேன். இது ஏன் மெமரபிள் அப்படின்னா, திஸ் இஸ் அ சோலோ ட்ரிப். நான் மட்டும்தான் போயிட்டு வந்தேன். திஸ் இஸ் டே 1. கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினில் தான் போனோம். ட்ரெயினில் எப்படா தனியாக போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். நல்ல வேலையாக காலேஜ் பசங்க இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு பேங்க்கில் ஜாயின் பண்ண போகிறாங்களாம். ஸோ தே ஆர் த ஃப்யூச்சர் பேங்க் மேனேஜர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து ட்ரெயின் மேட்ஸாக இருந்தாங்க. ஸோ சூப்பராக அவங்க கூட கார்ட்ஸ் விளையாடிட்டு அந்த ட்ரெயின் ஜேர்னி வந்து ஜாலியாக போச்சு. அப்படியே கொஞ்சம் போர் அடிக்கும். லாட்ரி அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தோமா, கிட்ஸ் கேமாக விளையாடிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் டைம் போர் அடிக்கும் போதெல்லாம் அப்படியே சைடில் கொஞ்சம் சீனரி வியூஸ்லாம் பார்த்துட்டு செமையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கேரளானா நம்ம சொல்லவே தேவையில்லை. கேரளா இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பியூட்டி, நேச்சர் பியூட்டி. ஸோ அருமையாக இருந்துச்சு போகிற வழியெல்லாம். கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி அவ்வளோ ஒரு ஹாட்டாக இருந்துச்சு. அப்படியே கேரளா மண்ணை மிதிக்க அதுவும் அந்த வாகமானோட அடிவாரம் போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சில்னஸ் என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ த்ரூ அவுட் அந்த வாகமான் அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஒரு சீனரிக் ப்ரெசன்ஸ் தான் இருந்துச்சு. பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு இந்த வழி தெரியாது அப்படிங்கிறனால நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிரைவருக்கு பின்னாடி உட்காந்தனால எங்களால் எக்ஸாக்ட் சீனரி வியூ வந்து கவர் பண்ண என்னால் முடியல. ஸோ முடிஞ்ச அளவு வந்து அந்த ஃப்ரண்ட் மிரரில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் 2 பக்கமும் எப்படி க்ரீனரிஸ் இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் வந்து அந்த சைடில் உட்காந்துருந்தேன்னா இன்னும் அது ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். வாகமானுக்கு போகிற வழியே எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு அங்கே உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக ரெய்னியாக இருந்துச்சு. ஸோ மோர் ஓவர் வந்து நான் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரிசார்ட்டுக்கு அடிவாரத்தில் இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கேருந்து 200 மீட்டர்ஸ்ன்னு தான் போட்டிருந்தாங்க. அதனால் நம்பி நான் ஆட்டோ வைக்காமல் நடந்து போனேன். ஆனால் நடந்து போகிற அந்த கொஞ்சம் நிமிஷத்துக்குள்ளே அப்பா 200 மீட்டர் ஏதோ நான் 2 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்த மாதிரி அப்படி ஒரு இதாக இருந்துச்சு. அந்த 200 மீட்டர்ஸ் தான் நடந்தேன். அதுக்கே வந்து ரொம்ப டயர்டாகிட்டு என்னால் காலடியே எடுத்து வைக்க முடியல. ஐயோ சிவனே, நான் ஆட்டோவே பிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் கடந்து வந்த பாதை. ரொம்ப ஸ்லோப்பாக மேலே போச்சு. அந்த 200 மீட்டர்ஸ் டெஃபினட்டாக அது ஏதோ ரொம்ப கிலோமீட்டர்ஸ் பாஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. போகிற வழியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சீனிக் வியூஸோடு இருந்துச்சு. கிளைமேட்டும் நல்லா ஈவினிங் டைமு, ப்ளஸ் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தனால அவ்வளோ அவசரமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அந்த நடந்து போகிற டயரில் என்னால் என்ஜாய் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு ரீச் ஆனோம். ஸோ திஸ் இஸ் த ரிசார்ட், வின்டர் வேலி க்ரீன் ஸ்டேன்னு சொல்லிட்டு பக்காவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நான் ரீச் ஆகும்போது 6 மணி ஆயிடுச்சு. காலையில் வந்து 7:45 ரயில்வே ஸ்டேஷன் போனேன். ரீச் ஆகும்போது 6:05 ரிசப்ஷன் என்ட்ரி. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2ல் எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம், எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். பாய் பாய், தேங்க்யூ.